ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். ஆமாங்க, நம்ம புதுசாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காண்டி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஹவுஸ் ஒய்ஃப், குரூப் 4 பிகினர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், செல்ஃப் ஸ்டடி ஆஸ்பிரண்ட்ஸ், வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு குரூப் 4 டார்கெட் பண்ணி குரூப் 2 இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். எதுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா, தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்கு. ஓகே, ஃபஸ்ட்டு குரூப் 4 பாஸ் பண்ணால் என்னதெல்லாம் நமக்கு தேவை? என்னதெல்லாம்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் முக்கியம். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் வைஸு நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் என்ன வேணும்? கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸு, ஸ்கீம்ஸு, லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே நம்ம சேனல்லேருந்தே நம்ம டீச் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்கு ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான வீடியோவும் கிளாஸ் வீடியோவும் நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துட்றோம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுத்துட்றோம். நீங்கள் நம்ம கிளாஸ் வீடியோ பார்த்துட்டு புக்கை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுனா போதும். ஓகேங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிடுறோம் நம்ம சேனலில். உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நம்ம 6th இயல் 1க்கான கிளாஸ் வீடியோ பார்த்துருவோம். நாளைக்கு இதுக்கான டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கான பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிடுங்க. அரை மணி நேரத்துக்குள்ளே எழுதிடுங்க. ஈவினிங் 6 o'clock அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம கிளாஸ் பார்ப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்வா. இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் முதல் இயலை பார்க்க போகிறோம். முதல் இயலில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நல்லா விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் இயல் நேம் என்ன? தமிழ் தேன் அப்படிங்கிற இயலை தான் பார்க்க போகிறோம். தமிழ் என்றாலே தேன் போன்று சுவைமிக்க மொழி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சரி, வாங்க அதை படித்து சுவைக்கலாம். ஸ்டார்டிங்க இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாரதிதாசனோட செய்யுள் வரிகள் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க அது என்னன்னு பார்த்துடலாம். எப்போதுமே நுழையும் முன் அப்படிங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரை அதில் ஏதாவது கோட்ஸ் இருந்தால் அதை அப்படியே கேட்பாங்க. அதனால் நுழையும் முன்னை வந்து லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. பாரதிதாசன் வந்து தமிழை வந்து பலவாறாக போற்றுகிறார். இப்போ தமிழுக்கு பல பெயர்களை சுட்டு மகிழ்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையை கொஞ்சுறது போல தமிழை வந்து பல பெயர்களை சூட்டி வந்து அவர் வந்து அழைக்கிறாரு அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வரிகள், பாடல் வரிகளை வந்து பார்த்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், தமிழங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் தமிழ் அசதிக்கு சுடர் தந்த தேன், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் மிக செம்மையாக வந்து படிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. தமிழுக்கு அமுதென்று பெயர் அப்படிங்கிறாரு. தமிழுக்கு வந்து அமுது அப்படிங்கிற பெயரை வந்து சூட்டி மகிழ்கிறார். அதுக்கு அடுத்தது தமிழ் இன்பத் தமிழ் வந்து எங்கள் உயிருக்கு வந்து நேர் அப்படிங்கிறாரு. தமிழுக்கு வந்து அதுக்கப்புறம் நிலவு அப்படிங்கிற பெயரை வந்து சூட்டுறாரு. அதுக்கடுத்தது தமிழுக்கு மனம் என்று பெயர் அப்படிங்கிறாரு. அந்த மனம் என்று பெயர்னு சொல்லிட்டு எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் அப்படிங்கிறாரு. தமிழ் எங்கள் இளமைக்கு பால் போன்றது அப்படிங்கிறாரு. நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் போன்றது அப்படின்னு வந்து சொல்றாரு. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வானம் போன்றது அப்படிங்கிறாரு. தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படிங்கிறாரு. அசதியாக இருக்கிறவங்க கையில் கொஞ்சம் ஒரு சொட்டு தேனை குடிப்பா அப்படின்னு கொடுத்தா எவ்வளவு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அதை தான் வந்து சொல்ல வராரு. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் போன்றது அப்படிங்கிறாரு. கவிதையோட வைரத்தின் வாள் போன்றது அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் மிக அருமையான
மிக அருமையாக வந்து செய்யுளை வந்து பாடியிருக்காங்க. வாங்க அடுத்து என்னன்னு பார்க்கலாம். சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு கொஸ்டின் வருங்க. அதனால் இந்த சொல்லும் பொருளை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் அப்படின்னா மக்கள் அடங்கிய ஒரு குழுவுக்கு பேர் தான் சமூகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். விளைவு அப்படின்னா வளர்ச்சி. அசதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்வு. நெக்ஸ்ட் பாடலோட பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாரதிதாசனோட நூல்வெளி வந்து கொடுத்துருக்காங்க. நூல்வெளிங்கிறது அந்த ஆத்தரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நான் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரை இதிலிருந்து தான் அதிகப்படியான கேள்விகள் வந்து வரும். அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாரதியாரோ கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டாரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை எடுத்து தந்ததுனால தான் இவர் வந்து புரட்சி கவி அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டாரு. வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவரோட கவிதைகள் எதன் கீழே என்ன தலைப்பின் கீழே தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கற்பவை கற்ற பின்ன எப்போதும் ஒரு வாட்டை லைட்டாக ரீட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுல இருந்து நமக்கு கொஸ்டின் வரைக்கும் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என பாடியவர் கவிஞர் காசி ஆனந்தன். 2 லைனை கொடுத்துட்டு இது வந்து யாரோட வரிகள் அப்படின்னு வந்து கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டிங்கன்னா காசி ஆனந்தன் அப்படிங்கிறத மறக்காம வச்சுக்கோங்க. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் வந்து அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்களுக்கு அசதியாக வந்து இருக்கும். நிலவென்று தமிழ் எங்கள் அப்படிங்கிறத சேர்த்தெழுதுகளை கொடுத்துருக்காங்க. அமுதென்று அமுது ப்ளஸ் என்று அப்படின்னு வந்து பிரித்து எழுதணும். செம்பயிரை வந்து செம்மை ப்ளஸ் பயிர் அப்படின்னு வந்து பிரித்து வந்து எழுதணும். இதையும் பார்த்துக்கோங்க. விளைவுக்கு நம்ம பாரதிதாசனோட வரிகள்ல இருந்து தான் இந்த கொஸ்டின் வந்து நமக்கு புக் பேக்ல வந்து கேட்டிருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருள் நம்ம படித்தோம் இல்லையா, செய்யுள்ள இருந்து உள்ள பொருளை தான் நமக்கு அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. விளைவுக்கு என்னது போன்றது அப்படின்னா நீர் போன்றது, அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புலவருக்கு வேல் போன்றது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். 2வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் கும்மி அப்படிங்கிற தலைப்பின் கீழே நமக்கு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களோட வரிகளை வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க என்னன்னு பார்த்துடலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி ஈழம் கோதையேரை கும்மி கொட்டுங்கடி, நீளம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல 100 கண்டதுவாம் தமிழ் ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நீலை நின்றதுவாம், பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர்மை புகட்டும் மரம் மேன்மை கீட்டும் இந்த மேதி நீ வாழ்வழி காட்டிருக்கும் அப்படின்னு பெருஞ்சித்திரனார் அவர்கள் நல்ல ஒரு அருமையான வரிகளை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படி நமக்கு கேள்விகள் இடம்பெறலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 வரிகளை கொடுத்துட்டு இந்த வரிகளுக்கு யாருடைய வரிகள் அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்கலாம். அந்த மாதிரி ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் அப்படிங்கிற லைனை கொடுத்துட்டு இது யாருடைய வரிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய வரிகள் அப்படிங்கிறத மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது எப்போதும் போல் சொல்லும் பொருளும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட வேண்டியதான். ஆழிப்பெருக்கு அப்படின்னா தெரியும், கடல்கோள். மேதினி அப்படின்னா உலகம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை அப்படிங்கிறது தாங்க சரியான பொருள்.
தமிழ் மொழி வந்து எத்தகைய மொழி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பொய்யை அகற்றும் மொழி, அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி அப்படின்னு வந்து தமிழ் மொழியோட பெருமைகளை வந்து சொல்லியிருக்காங்கங்க. அதையும் பார்த்துக்கோங்க. பெருஞ்சித்திரனாரை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா, பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். இதில் மாணிக்கம்னு கொடுத்துருக்காங்க, சில புக்கில் துரைமாணிக்கம்னு கொடுத்துருப்பாங்க. இவர் பாவலரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுறாரு. இவரோட நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அதிலிருந்து கேள்விகள் வந்து அடிக்கடி இடம்பெற்றிருக்கு. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை வந்து இயற்றியிருக்காரு. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிறதுலாம் இவரோட இதழ்கள். சம்டைம்ஸ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, நூல்களில் இதழ்கள் என்னது, நூல்கள் என்னது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுவுமே நமக்கு ஆப்ஷனில் வந்து குழப்பி கொடுத்துருக்கலாம். கனிச்சாறு அப்படிங்கிற இதில் வந்து 8 தொகுதிகள் வந்து வெளியே வந்திருக்கு. எத்தனை தொகுதிகளாக கனிச்சாறு வந்து பிரிந்து இருக்கும் கூட, எத்தனை தொகுதிகளாக கனிச்சாறு அப்படிங்கிற நூல் வந்து இருக்குது அப்படிங்கிறது கூட நமக்கு கேள்வியாக வந்து இடம்பெறலாம். எப்போதும் போல் கற்பவை கற்ற பின்னில் இருக்கிறத லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அதில் என்னது அப்படின்னா, நம்ம வாணிதாசன் அவர்களோட வரிகளை தான் வந்து கொடுத்துருக்காங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி உன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தென் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு வாணிதாசன் அவர்களோட வரிகளை வந்து கொடுத்துருக்காங்க. 2 வரிகளை கொடுத்துட்டு இது யாருடைய வரிகள் அப்படிங்கிறது கேட்கறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதுக்கு ஆன்சர் பார்த்துடலாம் வாங்க. தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. மேதினின்னு அந்த இடத்துல உலகமானது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தினால சுருங்கிட்டு. உண்மைதானாங்க. ஒரு மொபைல் ஃபோன் கைக்குள்ள இருந்தால் நம்ம உலகத்தையே கைக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி. கையடக்க கணினி வந்ததுல இருந்து நம்ம உலகமே ரொம்ப சுருங்கிட்டுன்னு கூட சொல்லலாம். அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடப்பது செம்மை பிளஸ் தமிழ்ங்க. பொய்யகற்றும், பொய் பிளஸ் அகற்றும் அப்படிங்கிறது பிரிச்சு எழுதலாம். பாட்டு பிளஸ் இருக்கும், இதை எப்படி சேர்த்து எழுதலாம்னா பாட்டு இருக்கும். 8 திசை என்பதனை எப்படி பிரிச்சு எழுதுனா 8 திசை அப்படிங்கிற பிரிச்சா 8 பிளஸ் திசை, சேர்த்து எழுதும் போது 8 திசை அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த உரைநடை என்னன்னு பார்ப்போம். வளர்தமிழ் அப்படிங்கிற உரைநடை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மனிதரை பிற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது வந்து என்னது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அவங்களோட மொழி தான் அவங்கள வந்து வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உலகத்துல எவ்வளவுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு அப்படின்னா 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள்ல மிகச்சில மொழி தான் இருக்கு. அதிலும் தமிழ் மொழிக்குன்னு தனி சிறப்பு வந்து இருக்கு. அத்தகைய சிறப்புமிக்க மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி. செம்மொழி அப்படிங்கிற அங்கீகாரத்தை 2004ஆம் வருடம் வந்து பெற்றிருக்கு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதியார் அவர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க. மூத்த மொழி அப்படிங்கிற டாபிக்ல என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு தாய் தமிழை புகழ்ந்து பாரதியார் வந்து பாடியிருக்கிறாங்க. தமிழ் மொழி வந்து என்னைக்கு பிறந்துச்சுன்னே தெரியலையாம். அவ்வளவு தொன்மையான மொழி, பழமையான மொழி, இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழி செம்மொழி. இன்றும் காலத்திற்கு ஏற்ப தன்னை புதுப்பித்து கொள்ளும் ஆற்றல் பெற்ற மொழி அப்படிங்கிறது தான் இந்த வரிகள்ல சொல்ல வராரு. அதுக்கப்புறம் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு தொல்காப்பியர் வந்து குறிப்பிடுறாருங்க. எதுல? தொல்காப்பியத்துல. தமிழ்ல நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம் தாங்க.
எழுத்துக்களை எழுதுகிற அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கலாம். வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு. இதில் வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னா ஆங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு எப்படி எழுதுவோம்னா அப்படின்னு வலது பக்கமாக தான் இழுப்போம். இழுத்து தான் இடது பக்கம் இழுத்து வந்து அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறத வலது பக்கமாக தான் இழுத்து வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா இதெல்லாம் வந்து வலஞ்சுழி எழுத்துக்கள். வலஞ்சுழி எழுத்துக்கள் ஏ ஔ ந ஞ அப்படிங்கிறதெல்லாம் வலஞ்சுழி எழுத்துக்களாகவும், இடஞ்சுழி எழுத்துக்கள்ல அப்படிங்கிற எழுத்தை பாருங்களேன், இடது பக்கமாக தான் வந்து எடுத்த உடனே கோடு போட்டு வலது பக்கம் இழுக்கிறோம். அதனால இதெல்லாம் வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள். வடஞ்சுழி இடஞ்சுழி எழுத்துக்களை தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது சொல். அது வந்து முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது, அது எந்த இடத்துல வந்து கரெக்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது நம்ம எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை இது ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸை அப்படியே நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் அப்படிங்கிற வார்த்தை வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது தமிழன கிளவியும் அதனோட ரெற்றே அப்படிங்கிறத தொல்காப்பிய நூற்பா 386 வந்து இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் வந்து சிலப்பதிகாரம் 5 காண்டத்துல எமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு வஞ்சி காண்டத்துல 165வது நூற்பால இடம்பெற்றிருக்கு. தமிழன் அப்படிங்கிற வார்த்தை அப்பர் தேவாரத்துல தமிழன் கண்டாய் அப்படிங்கிற நூற்பால திருத்தாண்டகம் அப்படிங்கிற நூல்ல 33வது நூற்பால வந்து இடம்பெற்றிருக்கு. அதுக்கடுத்து சீர்மை மொழியை, நம் தமிழ் மொழி வந்து ஒரு சீர்மை மிக்க மொழி. சீர்மை அப்படின்னா என்னன்னா ஒரு ஒழுங்குமுறையை வந்து குறிக்குங்க. ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள அடங்குறது, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கிறது தான் வந்து சீர்மை மொழி அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்தது அக்ரிணை அப்படிங்கிறத வந்து பிரித்துறது கிடைப்பது அல் பிளஸ் திணை அப்படின்னு வந்து பிரிக்கலாம். இதில் வந்து அல் பிளஸ் திணை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உயர்வு அல்லாத திணை அப்படிங்கிறது பொருளாக வந்து இருக்குங்க. பாகற்காயை எப்படி பிரிச்செழுதோம் அப்படின்னா பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் அப்படின்னு வந்து பிரிச்செழுதுனாங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தமிழ் வளமை மிக்க மொழி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல வந்து இலக்கண நூல் என்னது, இலக்கிய நூல் என்னது, காப்பிய நூல் என்னது அப்படிங்கிறத வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்கலாம். அதை நீங்க தெளிவா வந்து பார்த்து வச்சுக்கணும். இந்த இடத்துல தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண நூல் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கிய நூல்கள், திருக்குறள் நாலடியார் அப்படிங்கிறதுலாம் அறநூல்கள், சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பிய இலக்கியங்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்த பூவோட 7 நிலைகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து வரிசைப்படுத்துகன்னு சொல்லி கூட கேட்கலாம். அல்லது பூவின் 7 நிலைகள்ல இத்தனாவது நிலையை வந்து கரெக்டா குறிப்பிடுக அப்படின்னு வந்து கேட்கலாம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படிங்கிறது தாங்க மலரோட 7 நிலைகள். நம்ம தமிழுக்கே உரிய சிறப்பு என்னது அப்படின்னா ஒரு சொல் பல பொருள், பல பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறது நம் தமிழுக்கே உரிய சிறப்பு. அந்த வகையில ஒரு சொல்லுக்கான பல பொருள் என்னது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. மா அப்படிங்கிற சொல்லுக்குரிய பொருள் வந்து என்னென்னலாம்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அளவு, அறிவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு முதலியவை வந்து அதனுடைய பொருளாக வந்து இருக்கு. தமிழை வந்து முத்தமிழ் அப்படின்னு அழைக்க காரணம் என்னன்னா இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு 3 வகையான தமிழ் வந்து இருக்கு. அதுல வந்து இயல் தமிழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணத்தை வெளிப்படுத்துவது. இசைத்தமிழ்னா நம்ம உள்ளத்தை வந்து மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் அப்படின்னா நம்ம உணர்வில் கலந்து வாழ்ந்து நிறைகுறைகளை வந்து சுட்டி காட்டிவிடும். தமிழோட கவிதை வடிவங்கள் வந்து என்னென்னலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து லைட்டா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தாவர இலைப்பெயர்கள். தாவர இலைப்பெயர்களை வந்து இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது தெளிவா என்னன்னு பார்த்துக்கோங்க. பாக்ஸ் கண்டென்ட்லாம் எப்போதுமே தமிழை பொறுத்தவரை ரொம்ப முக்கியம்.
ஆள் அரசு மா பலா வாழையெல்லாம் இலை அப்படிம்போம். அகத்தி பசலை முருங்கை அப்படிங்கிறதெல்லாம் கீரை அப்படிம்போம். அருகு கோரை அப்படின்னா அருகம்புல் கோரை பொருட்கள் அப்படிங்கோம்ல அதுதான். நெல் வரகு அப்படிங்கிறது தாள். மல்லி அப்படின்னா மல்லித்தலை. சப்பாத்தி கள்ளி தாளை அப்படின்னா மடல். கரும்பு நாணல்லாம் தோகை கரும்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. தென்னை பனையெல்லாம் ஓலை அப்படிம்போம். கமுகு இந்த இதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் புதுசா தர்ற மாதிரி இருக்கும். கமுக வந்து என்னன்னு சொல்லுவோம், கூந்தல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை வந்து ஆங்கில சொற்களை வந்து தமிழ் வெளிப்படுத்தியிருக்காங்க. எப்படி அப்படின்னா இன்டர்நெட் அப்படிம்போம். அதை வந்து முக நூல் அப்படின்னு வந்து இன்டர்நெட்டை வந்து இணையம் அப்படின்னும், முகநூலை வந்து ஃபேஸ்புக் அப்படிங்கிறத முகநூல் அப்படின்னும், வாட்ஸ்அப்பை புலனம் அப்படின்னும், குரல் தேடலை வந்து வாய்ஸ் சர்ச் அப்படின்னும், தேடுபொறிய சர்ச் இன்ஜின் அப்படின்னும், செயலியை வந்து ஆப் அப்படிங்கிற ஆங்கிலத்தை செயலி அப்படின்னும், தொடுதிரை டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதையும் தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியோவை வானொலி அப்படின்னும், தொலைக்காட்சி அப்படின்னா டிவி டெலிவிஷன் தெரியும், செய்தித்தாள் அப்படின்னா நியூஸ் பேப்பர் முதலிய அறிவியல் சொற்களுக்கும் தமிழில் வந்து கரெக்டான சொல் வந்து இதுதான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நல்லா பார்த்துக்கங்க. தமிழ் மொழியை வந்து கணினியில பயன்படுத்தணும்னா அது எதன் அடிப்படையில வந்து இருக்கணும் அப்படின்னா அது எண்கள் அடிப்படையில இருந்தால் மட்டுமே கணினியில வந்து பயன்படுத்த முடியும். எண்கள் அடிப்படைனா ஃபார் எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா இந்த 1 அப்படின்னா க அப்படின்னு வந்து க அப்படின்னா 1 அப்படின்னும், ஊ அப்படின்னா 2 அப்படின்னும், ஞ அப்படின்னா 3 அப்படின்னும், ச அப்படின்னா 4 அப்படின்னும், ரூ அப்படின்னா 5 குறிக்கும், சா அப்படின்னா 6, ஏ அப்படிங்கிற 7, ஆ அப்படின்னா 8, கு அப்படின்னா 9, 0 அப்படின்னு போட்டோம்னா அதை வந்து 10 வந்து குறிக்குங்க. இதை வந்து ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஷார்ட்கட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடலை, உருண்டை, நச்சு, சப்பி, ருசித்து, சாப்பிட்டு, எடுத்து, அதை கூடையில கட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த இதுக்கான ஆன்சரை வந்து பண்ணிடலாங்க. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். இது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு பகுதி. வாங்க இது என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பக்கம் சொல்லும் அது இடம்பெற்ற நூல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, எத்தனாவது நூற்பால கரெக்டாக இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம அப்படியே வந்து மனப்பாடம் தாங்க பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துருவோம் வாங்க. வேளாண்மை அப்படிங்கிறது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கலித்தொகையில் 101வது நூற்பாலையும் திருக்குறளில் 81வது குறள்லையும் வந்து இடம்பெற்றிருக்கு. இதை வந்து ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வேளாண்மை செய்யும்போது மண் வந்து களி மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருந்து கலித்தொகை அப்படிங்கிறது ஈஸியாக போட்டுடலாம். உழவர் அப்படின்னா உழவர்னாலே நல்லவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணை பாம்பு இந்த மாதிரி முதலை அந்த மாதிரி வந்தாலே விலங்கினங்கள் ஊர்வன அந்த மாதிரி வந்தாலே அது மேக்சிமம் குறுந்தொகையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளம் அப்படின்னாலே ஒரு இடத்த பார்த்த உடனே பதிஞ்சு பாயும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிலிருந்து நம்ம 10 அப்படிங்கிறத ஈஸியாக வந்து போட்டுடலாம். கோடைனால இது என்ன அருங்கோடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிலிருந்து அகநானூறு அருங்கோடை அகநானூறு அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தை படைச்சது முருகர் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதை கொஞ்சம் போட்டுடலாம். தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் 56வது இதுலையும் திருமுருகாற்றுப்படையிலையும் வந்து இந்த வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கு. மருந்து அப்படின்னா சிலது இது என்ன அருமருந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள்லையும் மருந்து அப்படிங்கிற அதிகாரம் வந்து வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம்.
ஊர் ஊர் அப்படிங்கிற வார்த்தையும் தொல்காப்பியத்திலையும் தொல்காப்பியத்தில் அகத்திணையல்ல 41வது பாடல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது தொன்மையான அழகிய ஊர் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை ஈஸியாக வந்து போட்டுடலாம். அன்பை பற்றி அன்பு அப்படின்னாலே கற்பியல் களவியல் இது ரெண்டுக்குள்ள வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தொல்காப்பியம் அதில் களவியலில் வந்து வருது அப்படிங்கிறத லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள்லையும் அன்பு அப்படிங்கிறது வந்து இடம்பெற்றிருக்கு. உயிர் அப்படிங்கிறதும் தொல்காப்பியத்தில் கிளவியாக்கத்திலையும் திருக்குறள்லையும் வந்து இடம்பெற்றிருக்கு. மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறள்லையும் வந்து இடம்பெற்றிருக்கு. மீன், நான் அப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விலங்குகள் இந்த ஊர்வன இந்த மாதிரி வந்தாலே மேக்சிமம் குறுந்தொகை தான் இருக்கும். குறுந்தொகை வந்து போட்டுருங்க. புகழ், இதுக்கு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தங்களை வேற்றுமை பாராமல் புகழணும் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சரை போட்டுக்கலாம். அரசு அப்படிங்கிறது திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு, இது நமக்கே தெரியும், இதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து குறுந்தொகை, இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தாங்க ஆகணும். செல் அப்படிங்கிறது தொல்காப்பியம் புறத்திணையியல். பார் பெரும்பானாற்று படை இல்லை பானாற்று பார் அப்படின்னு வந்து பாப்பா அப்படிங்கிற எழுத்து வரதுனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சங்கடப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கம். முடி தொல்காப்பியம் வினையியல் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச 1-2 ஷார்ட்கட்டை சொல்லியிருக்கேன். இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல அதை தெரிவிக்கலாம். அதுக்கடுத்து பிறந்த நாள் வாழ்த்து பாடல் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க, கவிஞர் அறிவுமதியோடது. வாங்க என்னன்னு பார்த்துடலாம். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கவிஞர் அறிவுமதியோடது. இது யாருடைய வரிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவிஞர் அறிவுமதியோடது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கோங்க. அதுக்கடுத்து தொன்மை அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்ன அப்படின்னா பழமை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இடப்புறம் அதோட பிரிக்கிறது எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா இடம் பிளஸ் புறம் அப்படின்னு பிரிச்சு எழுதலாம். சீரிழமை சீர்மை பிளஸ் இளமை அப்படின்னு வந்து பிரிச்சு எழுதலாம். சிலம்பு பிளஸ் அதிகாரம் இதை எப்படி சேர்த்து எழுதுவீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். கணினி பிளஸ் தமிழ் கணினி தமிழ், இத்து வந்து இந்த இடத்துல மிகும். அதுக்கடுத்து தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பாரதியார். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னவர் பாரதியார். மா அப்படிங்கிறதுக்கு விலங்கு மரல் துகள் மேன்மை பெரிய அழகு திருமகள் அழைத்தல் அப்படின்லாம் பல பேர் இருக்குன்னு பார்த்துருக்கோம், பல பொருள் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதில் விலங்கு அப்படிங்கிறது இங்கே பொருத்தமாக வந்து இருக்கும். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவதே வந்து என்னது அப்படின்னா மொழி தாங்க. மொழி தான் இந்த இடத்துல வந்து உதவும். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா அது என்ன வடிவில் இருக்கணும் அப்படின்னா எண்கள் அடிப்படையில் வந்து இருக்கணும். இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். சரி, வாங்க அடுத்து போகலாம். கனவு பழித்தது அப்படிங்கிற துணைப்பாடத்துக்கு கீழே நமக்கு சில முக்கியமான வரிகள் வந்து வருது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என 5ம் கலந்ததுதான் இவ்வுலகம் அப்படின்னு எந்த நூலில் வந்து குறிப்பிடுதாங்க அப்படின்னா தொல்காப்பியத்தில். யார் குறிப்பிடுதா? தொல்காப்பியர். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியர் தான். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும்
அப்படின்னு எதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கார் 40 வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மழைநீர் கடல் நீர் ஆவியாகி மேகமாகி திரும்ப குளிர்ந்து மழையாக பொழிகின்ற அறிவியல் செய்தி வந்து சில நூல்களில் வந்து இடம்பெற்றிருக்கு. அது என்னென்ன நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முல்லைப்பாட்டு, வரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை போன்றதுல ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு பாடியவர் ஔவையார். அதுக்கடுத்து நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த உலகம் மயக்கம் ஆதலில். அங்க சென்டென்ஸா பார்த்தோம், இங்க வந்து செய்யுளா வந்து கொடுத்துருக்காங்க. எதுல இருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்துல வந்து இருக்கு. போர்க்களத்துல மார்பில் புண்படுவது வந்து இயல்பு. ஆமாங்க, தமிழர்கள்னாலே வீரர்கள் தான். அவங்க வந்து போர் புரியும் போது மார்புல வந்து புண் ஏற்படுவது வந்து இயல்பான ஒரு காரியம்தான். அப்போது வீரர் ஒருவரோட காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை வந்து 18 வந்து நமக்கு தெளிவுபடுத்துது. நெடு வெள்ளூசி நெடு வசி பறந்த வடு அப்படின்னு 18 வந்து சொல்லுது. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி. நரம்பு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நரம்பு நச்சினை அப்படின்னு நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் அப்படிங்கிற அந்த காலத்திலேயே அறுவை சிகிச்சைக்கான மருத்துவம் இருந்தது அப்படிங்கிற செய்தி வந்து இதன் மூலமா நமக்கு வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு திருவள்ளுவ மாலையில கபிலர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. கலிலியோ கண்டுபிடிக்க முன்னக்கூட்டியே தொலைவில் இருக்க பொருளை அருகில் காண செய்ய முடியும் அப்படிங்கிற அறிவியல் செய்தியை வந்து திருவள்ளுவ மாலையில கபிலர் நமக்கு உணர்த்தியிருக்காரு. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாரு அப்படிங்கிறத தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இலக்கணம் பகுதி வந்தாச்சு, வாங்க பார்ப்போம். தமிழ் இலக்கணம் வந்து பொதுவாக 5 வகை. 5 அப்படின்னு பார்க்குறோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த ஒவ்வொரு இலக்கணத்தையும் பின்வரும் வகுப்புகளில் நம்ம தெளிவாக பார்க்கவும் இருக்கிறோம். அது என்னென்னு பார்த்துருவோம். எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் சரி, ஒளி வடிவமாக நம்ம பேசுறோம் இல்லையா, அதுக்கு கொடுக்கிற வரி வடிவம் தான் எழுத்து அப்படிங்கிறாங்க. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு டெஃபினேஷன் கொடுக்காங்க எழுத்துக்கு. உயிர் எழுத்துக்களை வந்து 12 இருக்கு. அந்த உயிர் எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள் 7ம் குறில் எழுத்துக்கள் வந்து 5ம் வந்து இருக்கு. அது என்னென்னு பின்னாடி இந்த கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. மாத்திரை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு முறை கண்ணை சிமிட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா கால அளவு, அது அல்லது ஒரு சொடுக்கு போடுவோம்ல அதுக்கான கால அளவு தான் ஒரு மாத்திரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்துக்கோங்க. குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை, நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. வல்லின எழுத்து எது, மெல்லின எழுத்து எது, இடையின எழுத்து எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. மெய் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு வந்து எத்தனை மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. வன்மையா இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம வல்லின எழுத்தணும், மென்மையாக இருக்கக்கூடிய எழுத்த மெல்லின எழுத்தணும். இதுக்கு இடைப்பட்ட ஸ்டேஜில் இருக்க எழுத்துக்களை நம்ம இடையின எழுத்துக்களும் வந்து குறிப்பிடுறோம். அது என்னென்ன அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கோங்க. 216 உயிர்மை எழுத்துக்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், அதையும் மறந்துடாதீங்க. உயிர்மை எழுத்துக்களை உயிர்மை, குறில், நெடில் அப்படின்னு பிரிக்கலாம், அதையும் பார்த்துக்கோங்க. அப்படிங்கிற ஆயுத எழுத்துக்கு ஒலிக்க கால அளவு வந்து எவ்வளவு அப்படின்னா அரை மாத்திரை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
ஒரு பேரையோ ஒரு வேர்டையோ கொடுத்துட்டு இதுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு கால்குலேட் பண்ண சொன்னால் நமக்கு கால்குலேட் பண்ண தெரியணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, க அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து. இந்த குறில் எழுத்துக்கு வந்து ஒரு மாத்திரை. பி அப்படிங்கிறதும் குறில் எழுத்து தான், அதுக்கும் ஒரு மாத்திரை. ல அப்படிங்கிறதும் குறில் எழுத்து தான், அதுக்கும் ஒரு மாத்திரை. மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரைன்னு பார்த்தோம். ஆக மொத்தம் 3 மாத்திரை. இது வந்து எந்த பெயர் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து எழுத தெரியணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து ஒரு சொல் அப்படிங்கிறது வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகளில் வந்து நெடில் எழுத்துக்கள் எல்லாமே மேக்சிமம் 2 மாத்திரை அளவு தான் அங்கே இருக்கும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. பழமொழியோட சிறப்பு என்ன அப்படின்னா, பார்த்தீங்கன்னா சுருங்க சொல்லி விளங்க வைப்பது தான் பழமொழியோட சிறப்பு. காலம் பொன் போன்றது அப்படின்னு நம்ம ஒரு வரியில் சொல்லிடுறோம். ஆனால் இது டீப்பாக எடுத்து பார்த்தோம்னா காலத்தோட மகத்துவத்தை பற்றி இந்த இடத்துல வந்து தெளிவாக இந்த பழமொழியில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவோட இறுதியாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைச்சொல் அறிவோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தாங்க இதில் உள்ள சில வேர்டுக்கு கலைச்சொல்ல வந்து, அதாவது தமிழ் சொல்ல வந்து கொடுத்துருப்பாங்க. பலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அர்த்தம். இன்டர்நெட் அப்படின்னா இணையம்னும், சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறினும், ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல்னும், வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம்னும், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சுழி அப்படின்னும், வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல் அப்படின்னும், டச் ஸ்க்ரீன் தொடுதிரை அப்படின்னும், ஆப் அப்படின்னா செயலி அப்படின்னும் அர்த்தம், இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். இதோட இன்னைக்கான கிளாஸ் வந்து நமக்கு முடியுது. நாளைக்கு அடுத்த காணொளியில் அடுத்த 2வது இயலை வந்து பார்க்கலாம். இந்த காணொளியில் உங்களுக்கு தோன்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை வந்து பதிவிடலாம். அதுக்கான விளக்கங்களை நாங்கள் பின்வரும் வகுப்புகளில் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். ஏதாவது நாங்கள் பேசுகிறதுலையோ இதுலையோ புரியலை அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அடுத்த முறையிலிருந்து நாங்கள் அதை திருத்திக்குவோம். நன்றி, வணக்கம்.